தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி iCore 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா கண்டிஷன்லேயும் கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் லைவாக அவங்களுக்கு அதனோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தேதி 26/3/2025. நான் 2 நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. அந்த 2 நாளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ லைவாக காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், 24ஆம் தேதி, அதாவது மண்டே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது. நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நம்முடைய பை ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, செல் ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், டாப்பில் இருக்கிற 2 லைன் செல் ஜோனு, பாட்டமில் இருக்கிற 2 லைன் பை ஜோனு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நேராக மேலே போய் கீழே 50,714 கிட்ட வரும்போது நம்ம 50,700 கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை 50,600 புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலேயே போகுது அப்படின்னா, மேலே போகும்போது இந்த இடத்துல 51,200 வரும்போது நம்ம அதோட புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே போயிட்டு 51,300 கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். இது ஒன்று. இப்போ நமக்கு பையோ செல்லோ ஆக்டிவேட் ஆன பிறகு நம்ம செய்ய வேண்டியது, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கணுங்க, டைனி 2ல் தான் இருக்கணும். டார்கெட்டும் டைனி 2ல் இருக்கலாம், இல்லைன்னா டைனியில் இருக்கலாம். அது உங்களை பொறுத்தது. இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு டைனி 2லே வச்சு காட்டுறேன். இப்போ நேத்தியோட மார்க்கெட் நிலவரப்படி நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. செல்லு ஆக்டிவேட் ஆகி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு. எல்லா டார்கெட்டுமே நமக்கு பக்காவாக கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு பையோ செல்லு ஆக்டிவேட் ஆன பிறகு, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை கேன்சல் பண்ணிடுங்க, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நான் என்ன பண்ண போகிறேன், பையை கேன்சல் பண்ண போகிறேன். செல் ஆக்டிவேட் ஆனோடனே பையை ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டு, கூடவே செகண்ட் பையோட டார்கெட்டு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பாதி வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கு அடுத்த கேண்டலில். ஆனால் நமக்கு டார்கெட் கொடுக்கல, அதனால் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருக்கு. அது போக எக்ஸ்ட்ரா டார்கெட்டும் 10 டார்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கு. திருப்பி மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. அப்படியே மார்க்கெட்டு முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட் மேலேயே முடிஞ்சிடுச்சு. இது 24ஆம் தேதிக்கான பெர்ஃபார்மன்ஸ். இப்போ 25ஆம் தேதிக்கான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரியே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணணும், ரீசெட் பண்ணிடணும். ரீசெட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு பை ஜோனுக்கு போகுதா செல் ஜோனுக்கு போகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜோன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல அங்கேயே நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நேராக செல் ஜோன் வரைக்கும் போயிருக்கு. திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பி பை ஜோன் வந்திருக்கு. திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் டவுனில் மறுபடியும் டார்கெட் வரைக்கும் மேலே போயிருக்கு. திருப்பியும் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன வச்சுருக்கேன், டைனி டார்கெட் வச்சுருக்கேன், டைனி ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், டைனி 2 வைக்கணும், 2 பக்கமும் டைனி 2 வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே டார்கெட்டு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பை டார்கெட்டும் கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு செல் டார்கெட்டுமே கொடுத்துருக்கு. திருப்பி நான் செகண்ட் செல்லும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். செகண்ட் செல்லுலேயும் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில். இப்போ நமக்கு எல்லாத்துலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு, அங்கேயும் டார்கெட்டு. இல்லை நான் இந்த இடத்துல நான் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு செல்லுக்கு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு செல்லை என்ன பண்ணுங்கள், கணக்கு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். எது ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். மற்ற எல்லாத்தையுமே நான் தூக்கிடுறேன், ட்ராயிங்ஸ்லாம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனது செல்லு, இதுதான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு பை ஜோன் வரைக்கும் வந்துருச்சு. திருப்பி ஃபஸ்ட்டு பை ஜோன்லேருந்து மார்க்கெட் போய் 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி மார்க்கெட்டு கீழே செகண்ட் செல்லுலேயும் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நல்ல ஒரு அக்யூரஸியான என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கணும், இந்த ஷேர் மார்க்கெட் மூலயமா நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக இருக்கும். இதுவும் ஹோலி கிரேல் கிடையாது, இதுலேயும் லாஸ் வரும். பட் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய லைவ் பர்ஃபார்மன்ஸோட ரிப்போர்ட் அப்படி சொல்லுது. இது லைவாக உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல போயிட்டு இதில் 10 டைம்ஸ் ஸ்பீடு இருக்குது. நான் குறைச்சி ஒரு 3 டைம்ஸ் ஸ்பீடு வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்கள் நேரமும் என் நேரமும் மிச்சமாகும். இப்போ பாருங்கள்,
நம்மளுக்கு பை ஜோன் செல் ஜோன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பை ஜோன் கிட்ட வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாமல் மேலே போயிருக்கு. இப்போ செல் ஜோன் கிட்ட போகும்போது 52,000 புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு பையோ செல்லோ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியது செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்டாப் லாஸை குறைச்சி டைனி டூவில் வச்சுக்கிங்க. டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லை கேன்சல் பண்ணிடுங்க. செல்லை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு நான் 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு அடிக்கலை. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு 1:2 ரேஷியோவில். செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு 1:2 ரேஷியோவில். திருப்பியும் மார்க்கெட் மேலே போகுது. ஏன் மேலே போகுதுன்னா இந்த இடத்துல நம்மளுடைய பை ஜோன் இருந்துச்சு. அதனால் ஒரு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு திருப்பியும் மார்க்கெட் கீழே வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு என்ட்ரி கொடுத்து அழகான முறையில் டார்கெட்டும் கொடுத்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் 3 டார்கெட் பாருங்கள் பக்காவாக கொடுத்துருக்கு. இங்கே 3 டார்கெட் அப்படின்னா 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கிறதுனால 6 டார்கெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் R3C கிடச்சிருக்கு. அதனால் அங்கேயும் ஒரு ப்ராஃபிட் நமக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும் அப்படின்னா அந்த எம்ஜிஆர் ஜோனில் ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 4ன்னு கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டார்கெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நமக்கு 25ஆம் பெர்ஃபார்மன்ஸ் படி ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துடுத்து பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா டார்கெட் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். எங்கே ஆட் பண்ணணும், கீழே பை இந்த எம்ஜிஆர் ஜோனில் போயிட்டு ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 4. இதே நீங்கள் பை செய்திருந்தால் ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4. ஒரு 3 டார்கெட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போதுமே எக்ஸ்ட்ரா. அது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது 1:2 ரேஷியோவில். சரியா? அப்போ 1 முடிஞ்சு 2 முடிஞ்சு 3 4 5 டார்கெட் வரைக்கும் அக்யூரேட்டாக நமக்கு ஹிட் ஆகிருக்கு. 5 டார்கெட் வரைக்கும் அக்யூரஸியாக நமக்கு ஹிட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி நம்ம இண்டிகேட்டர் டெவலப் பண்ணி யூடியூப்பில் போட ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே கதையை தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை உங்களுக்கு லைவாகவும் காட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இது போல் பயம் இல்லாமல் இண்டிகேட்டரோட சப்போர்ட்டோட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது நம்மளுடைய இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலான MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. அதோட பேரும் MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் தான். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.